عليكم ورحمة الله وبركاته. அன்பான சகோதரர்களே, ஏற்கனவே சகுனம் அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஆனா எல்லாருமே பெரும்பாலும் சகுனம் இல்லை அப்படின்னு தான் அதை ரொம்ப பிரபலியமாக நாம சொல்லுவோம். ஹதீஸ்ல சகுனம் என்பது அது அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு மாற்றமானது, சகுனம் இருக்குன்னு சொன்னா ஹதீஸுக்கு மாற்றமானது அப்படின்னு எல்லாருமே அதை பெரும்பான்மையான உலமாக்கள் அதை மறுப்பார்கள். சகுனம் என்பது கிடையாது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகுனம் இருக்குதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொன்னா அதுக்கு சில காரணங்களை சொல்லுவாங்க. அது அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் சொல்லிட்டு ஒரு தப்ப காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் சகுனம் என்பது ஒரு பொருள் புதிதாக வருவதிலே இருக்கு. ஏதாவது ஒரு பொருள் புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதுல என்ன செய்யுங்கிற சில பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு. உதாரணமா எடுத்துக்குவோம், நம்ம வீட்டுல புதுசா வீடு கட்டுவோம். புதுசா வீடு கட்டிட்டு நம்ம பெரியவங்க ஒரு காட்டி கொடுத்தாங்க. அந்த வீடை கட்டி பாதுகாக்கிற அன்னைக்கு வெத்தக்குடி வீட்டுல காட்டுற அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு எங்கேயாவது ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கான்னா இல்லை. வெத்தக்குடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க அல்லது சஹாபாக்கள் காட்ட சொன்னாங்க அல்லது சஹாபாக்கள் காட்டி இருக்கிறாங்களா? இல்லை. பிக்குகிறது எங்கேயாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டா அங்கேயும் கிடையாது. ஆனா நம்மளுடைய பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி நீங்க வீட்டுல ஒரு வெத்தக்குடி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. எதனால? அது ஒரு சில காரணங்களை வச்சு அவங்க சொன்னாங்க. ஏன்னா சில பூமி புதிதாக கட்டப்படக்கூடிய புதுசா கட்டாந்தரையா கிடக்கக்கூடிய வீடாக இருந்தால், அதாவது புதுசா ஒரு மனை வாங்கி ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல நாம வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஏற்கனவே ஏதாவது ஜின்னு சைத்தான்கள் அங்க குடி இருந்துச்சுன்னா, எங்க புதுசா நம்ம வீட்டை வாங்கி கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அந்த மனையில ஜின்னு சைத்தான்கள் குடியிருந்தால் அவைகளை அந்த வீட்டை விட்டு அப்புறப்படுத்தணும். ஆனா எல்லா ஊர்லயும் சர்க்கார் சொல்லுவாங்களாம், அடிக்கு ஒரு சைத்தான் இருப்பாங்களாம். சைத்தான் பியாய் இருக்கத்தான் செய்ய, எல்லா இடங்கள்ல இருக்கு, நமக்கு கண்ணுக்கு தெரியல, அதனால நமக்கு தெரியல. எல்லா இடங்கள்ல நாம எப்படி நிறைந்து இருக்கிறோமோ அதே போல ஜின்களும் நிறைந்திருக்கிறது. அவங்க அந்த வீட்டோட இருப்பாங்க. ஆனா சராரத்து சேட்டை பண்ணக்கூடிய இடங்கள் செய்யக்கூடிய ஜின்கள் சைத்தான்கள் சில இடங்கள்ல இருக்கிறான். அதுகள் என்ன செய்யும் கேட்டா, புதுசாக ஒரு வீடு ஒரு இடம் வாங்கி வீட்டை கட்டிட்டா அந்த இடத்துல நம்ம பெரியவர்கள் வளமைப்படுத்தி கொடுத்தாங்க, அது ரத்தக்குறி காட்டுங்க, அது ரத்தக்குறி வாங்கிருச்சுன்னா அது போயிடுவாரு, இல்ல வேற ஏதாவது ரத்தக்குறி வாங்கணும்னு அது நிற்குவாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புதுசா நம்ம வீடு கட்டும் போது மரம் வாங்குவோம். அந்த மரம் எங்க இருக்கு? நம்ம வீட்டுல வளர்த்தமானா இல்லை, அது எங்கோ காட்டுல ஒரு இடத்துல விளங்கி கிடந்துச்சு. காட்டுல நின்ற மரத்தை அதை அறுத்து வெட்டி அறுத்து நம்ம வீட்டுக்கு நிலையாக அதே மாதிரி கதவாக ஜன்னலாக போடப்பட்டிருக்குது. அது காட்டுல மரம் நிற்கும் பொழுது அந்த மரத்துல ஏதாவது ஒரு ஜின்னு சைத்தான்கள் அந்த மரத்துல குடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வாடைக்காக வேண்டி வீட்டுக்கு வந்து வீட்டை சேட்டை பண்ணும். அதுக்காக வேண்டி என்ன செய்யும்? வீட்டுக்கு வந்து சேட்டை பண்ணும் என்பதற்காக வேண்டி அந்த வீட்டுல என்ன செய்யணும் கேட்டா, புதுசா கதவு வைக்கும் போது அங்கே எதையாவது ஒண்ணு காட்டி விட்டுருவாங்க. ஏதாவது ஒண்ணு ஒரு ரத்தத்தை குழிய காட்டுவாங்க. பெரியவங்களை கூட்டிட்டு வந்து அவங்க சந்தனத்தை தொட்டு பிஸ்மில்லா சொல்லி அந்த செவுத்துல அதே மாதிரி அந்த கதவுல ஜன்னல்ல அடிச்சு வச்சுட்டாங்கன்னு சொன்னா அவர்களுடைய பரக்கத்தினால், யாருடைய பரக்கத்தினால? அந்த பெரியவர்களுடைய கை பாதம் பட்ட அந்த பரக்கத்தினால், கைப்பட்ட பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த முசீபத்தை நீக்கிறான். நிறைய நடக்குது அது. அதே மாதிரி பெரியவர்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். அஜித்த கூட்டு போற நோக்கம் பாத்தியா ஒரு நோக்கம் அல்ல, வீட்டுக்கு வரணும், அதுதான் நோக்கமே. பெரியவர்கள் வீட்டுக்கு வரணும், அதான் வர்றாங்க, பாத்தியா ஓதுறாங்க, ஓதல கேள்வியே கிடையாது. வீட்டுக்கு வந்துட்டாலே போதுமானது. அவர்களுடைய வருகையின் காரணமாக வீட்டில் உள்ள நிறைய முசீபத்துகள் வெளியே போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் யாருக்காவது ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எனக்கு ஆசையா இருக்கு, நான் யாருக்காவது சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்கு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், ஆனா அதுக்கு என் வீட்டம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க.
எதுக்கு சும்மா சும்மா ஒரு ஆளையா கூட்டு வரேன், நான் வீட்டுக்கே சாப்பாடு இல்லாம கிடக்குது, சும்மா சும்மா ஒரு ஆளை கூட்டு வரேன். இன்னைக்கு நம்ம அப்படி கூப்பிடையும் போக முடியாது, கூப்பிட்டு என்ன செய்ய முடியாது, அவ்வளவு சீக்கிரம் கூட்டு போக முடியுமா? அப்படி கூப்பிடா இருந்தாலும் போன் பண்ணி அங்க பெர்மிஷன் வாங்கி கலெக்டர் கையெழுத்து வாங்கின பிறதான் என்ன செய்ய முடியும், வீட்டுக்கு போலாமானே சொல்ல முடியும். அந்த மாதிரி நம்ம நிலைமை இருக்குது, எல்லாம் பாதுகாக்கணும், தைரியமா சொல்ல முடியலையா? ஆனா உண்மையான ஒரு மனைவினா எப்படி இருக்கணும்னா, அவளை நம்பி கணவன் வாக்குறுதி கொடுப்பாங்க. யாரை நம்பி? மனைவியை நம்பி கணவன் வாக்குறுதி கொடுக்க முடியும். அவதான், அந்த பெண்ணு தான் நல்ல மனைவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அப்படி கிடையாது. கணவனை நம்பி ஊட்டமா வாக்குறுதி கொடுக்குறாங்க. அவர் நான் பேசிக்கிறேன் பிரச்சனை, அவரை பத்தி பிரச்சனை இல்லை, நான் சொல்றதும் சட்டம், நான் சொன்னா கேட்டுக்கிடுவாரு. இப்படி மாறி போச்சு நிலைமை, பாத்தீங்களா? அப்போ இப்ப எதுக்கு சொல்றாங்க கேட்டா, அந்த சாமியை சூதாட்டவன் சொல்றாங்க, இந்த மாதிரி என் மனைவி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க விருந்தாளியை கூட்டு வர்றதுக்கு. அப்படியா, நான் ஒரு வழி சொல்றேன், ஒரு ஐடியா கொடுக்குறான். என்ன ஐடியா? உன் மனைவிட்ட போய் சொல்லு, இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் விருந்தாளியா வர்றேன்னு சொல்லு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாஹா, நபி வர்றாஹா அப்படின்னு சொல்லுட்டாங்க. அதே மாதிரி போய் சொல்றான், இன்னைக்கு ரசூலுல்லாஹ் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுறாங்க. அந்த அம்மா, ரசூலுல்லாஹ்வே என் வீட்டுக்கு வர்றாங்களா, என் வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்களா அப்படின்னு கடாபுடா சாப்பாடு நடக்குதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயிட்டாங்க, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, எப்பா நான் இப்ப வீட்டை விட்டு வெளியே வருவேன், வெளியே வரும்போது உன் மனைவிட்ட சொல்லு என்ன பார்க்க சொல்லு, நான் வெளியே போகும்போது என்ன பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டாங்க அந்த சஹாபி. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. அந்த அம்மா பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ் கூட நிறைய பேர் வெளியே போற மாதிரி இருக்கு. ரசூலுல்லாஹ் கூட என்ன யாரும் நிறைய பேர் வெளியே போறாங்களே, உன் வீட்டுல நிறைய முசீபத்து இருந்துச்சுப்பா, நான் விருந்தாளியா வந்ததுனால நான் அதை கொண்டுகிட்டு போறேன்னா. புரியுதுங்களா? அதனாலதான் வீட்டுக்கு வாசலுக்கு ஏதாவது முசாஃபிர்கள் வந்தா ஏதாவது கொடுக்க வேண்டியதுதான். வீட்டு வாசலுக்கு சாப்பாடுக்காக கேட்பாங்க, எதையாவது கொடுத்துடணும். கொடுப்பதன் மூலமாக வீட்டில் உள்ள முசீபத்து போயிடும். யாருக்கு வாங்கிட்டு போயிடலாம்? முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு ஆள் ஒரு மாசக்கணக்கா டேரா போட்டிருப்பாரு, ஒரு முசாஃபிர் இருப்பாரு, அவரை கொஞ்ச நாள் ஆளை காணோம். இப்ப வரல, லாக்டவுனுக்கு பிறகு அவர் வரல, திடீர்னு ஆளை காணோம். சுகுரிசா அப்ப எப்போதும் பஜித் தொழுகை வந்துட்டு அவருக்கு 20 ரூபாய் கொடுத்துட்டு போவாங்க. அது வழமை, எப்போதுமே பஜித் தொழுகை வருவாங்க, பஜித் தொழுகை வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர் ஆளை காணணும்னு அலிம் சாஹிப் எங்க ஆளை காணும், என்ன புதுசா என்ன ஊர் தலைவரை தேடுறமா தேவையான என்ன இல்ல, இவ்வளவு நாள் என் முசீபத்தை அவர் வாங்கிட்டு இருந்தாரு, இப்ப என் முசீபத்தை வாங்க ஆள் இருந்து அதுதான் அவரை தேடுறேன்னா. என்னுடைய முசீபத்தை அவர் வாங்கிட்டு இருந்தேன், நான் அவரை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கேன், எனக்கு முசீபத்தை கழிச்சு போச்சுன்னு நினைச்சிருவேன். ஆனா அவரு இல்லை, அது எனக்கு தேடுது அப்படின்னு சொன்னாங்க அவங்க. புரியுதுங்களா? இதே மாதிரி முசாஃபிர்கள் தெருவுல வந்தாங்க அப்படின்னு சொன்னா, தெருவுல வர்றது நல்லது. முசாஃபிர் வர்றது உச்சக்கட கூட்டம் அந்த கூட்டம் அப்படின்னு குறை சொல்லக்கூடாது, வர்றது நல்லது. ஊர்ல உள்ள முசீபத்து ஃபுல்லா அவங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, வேற வீட்டுக்கு வேற ஊருக்கு கொண்டே கொடுத்துட்றாங்க. அதை கொண்டு போய் வேற ஊருக்கு கொடுக்குறாங்க, வேண்டாம் நம்ம ஊரை விட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால ஜக்காத்து பணம் கூட அது முசீபத்தது. ஜக்காத்து பணம் என்ன, நம்மளை விட்டு போகுது, அது வெளியே ஆக்கிட்டே இருக்கணும். அவங்கள்ட்ட கொடுப்பதன் மூலமாக அந்த நம்ம வீட்டுடைய முசீபத்து போகுது, நம்முடைய ஊருடைய முசீபத்து போகுது. புரியுதுங்களா? அதனால யாரும் முசாஃபிர் வந்தா விரட்ட வேண்டாம். அதனால அந்த காலத்துல சொல்லுவோம், முசாஃபிர் வந்தோம்னா ஏதாவது கொடுக்கணும், இல்லைன்னு சொன்னா மாஃப் செய்யுங்க, மாஃப் செய்யுங்க நினைச்சா மன்னிச்சிருக்க தர முடியாது. அவனை கோவப்பட்டு சொல்லக்கூடாது, கோவப்பட்டு விரட்டக்கூடாது. அம்மா சாயிரா பலா தன்கள், யாராவது கேட்டு வந்தால், யாசகம் கேட்டு வந்தா விரட்டிடாதீங்க, அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். விரட்டக்கூடாது, இருந்தா கொடுங்க, இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அதுல கூட முசீபத்து போயிடும். அதே மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா வீட்டு வாசல் 2 பேர் துவா செய்யறாங்க, துவா செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க துவாங்க ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ என்ன, புதிதாக யாராவது ஒருவர் வீட்டுக்கு வருவதன் மூலமாக அல்லது ஒரு பொருள் வீட்டுக்கு வருவதன் மூலமாக வீட்டுக்கு அபிவிருத்திகள் ஏற்படும். அப்ப எப்போ அபிவிருத்தி ஏற்படுதோ என்ன ஏற்படுங்க, பிரச்சனையும் ஏற்படும். அப்ப என்னவெல்லாம் புதுசா வரும் அப்படின்னு சொன்னா அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒண்ணு நீங்க வீடு கட்டினீங்கன்னு சொன்னா வீட்டை நீங்க பார்த்து கட்டுங்க. வீட்டை என்ன செய்யுங்க, அத மனையடி சாஸ்திரம் வச்சிருக்கிறான்.
என்னமோ மனையடி சாஸ்திரம் அதெல்லாம் முஸ்லிம்களை பார்க்க கூடாது ஹராம் அப்படிலாம் இல்லை. மனையடி சாஸ்திரம் என்பதை அதை உருவாக்குறது யாருன்னா தானியேல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி தான் அந்த மனையடி சாஸ்திரத்தை உருவாக்குனாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடியே ஒரு வீடு இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அது சில பேர் கேள்வி கேட்கிறான், 1000 சாஸ்திரம் பார்த்து வீடு கட்டி வரக்கத்து வர மாட்டேங்குது, சாராயத்துல எந்த சாஸ்திரமும் பார்க்க மாட்டேங்கான், அங்க அள்ளி அள்ளி கொளிக்குது. அது நமக்கு தேவையில்லை. கொளிக்குது ஹராமான விஷயங்களை நல்லா கொளிக்கத்தான் செய்யும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? புரியுதுங்களா? அவ வீட்டை என்ன செய்யணும்னு கேட்டா அதே மாதிரி ஒரு பார்த்து கட்டணும். அதுக்கு சில முறைகள் தெரியும், சில முறைகள் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது தெரியும். உதாரணமா அவ சுகுர் சாஹிபான் சொன்ன செய்தி சும்மா பயானிலே ஒரு தடவை சொல்றாங்க. அந்த வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுடைய மாடல் கட்டின மாடல் சரியில்லை. கொஞ்ச நாள்லயே வீட்டை எடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ அவங்க சொல்றாங்க, எதிர்த்த பக்கத்து வீட்டுக்கு வெயிட்டராகவும் ஒரு கொத்தனார் வேலைக்கு வந்தவர் சொன்னாரா, இந்த வீட்டுல அடுப்பு அணையுமேன்னு சொன்னார். இந்த வீட்டு அடுப்பு அணையும் அப்படின்னு சொன்னாராம். எப்படி சொல்றாரு? அந்த வீட்டுடைய அமைப்பு சரியில்லை. நம்ம கூட்டாளி ஒரு ஆள் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு அது யாரு வீடு அப்படின்னு கேட்டாரு. வந்து கேட்டாரு, இது எதுமா வீடு, அவர் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த வீட்டுல இருந்தவங்க துண்டக்கான துணியக்கான ஓடி இருப்பாங்களேங்க. அவருக்கு சொல்றாரு, மந்திரவாதியா? அந்த வீட்டுடைய அமைப்பு சரியில்லைங்கிற. வீட்டுடைய என்ன, இந்த வீட்டுல இது இங்க வரணும், இது இங்க வரணும், இது மாத்தி இருக்குது. இந்த வீட்டுல இருக்க முடியாது, கஷ்டம். வீட்டுல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதே மாதிரி அவர் சில செய்திகள் சொன்னார். வீட்டு வாசலுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூரையா போடாதீங்க, இது மாதிரி கூரை இப்படி போடக்கூடாது, போட்டோம்னா அதுல சில சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அப்ப வீட்டுல சில வீடு கட்டுறோம், அது பரக்கத்தான வீடு, அதனால ஒரு பெரிய பரக்கத்து கிடைக்கிறது. புரியுதுங்களா? அப்ப என்னன்னு கேட்டா இதை ஒரு வீட்டின் மூலமாகவோ சில பேர் அப்படி சொல்ற, அதை வீட்டுலாம் சொல்லக்கூடாது. அந்த வீட்டுல சுன்னத்தான முறைகளால வீடு கட்டப்பட்டால், வீடை சுன்னத்தான முறையில கட்டப்பட்டிருந்தால், சுன்னத்தான அமைப்புகளுக்காக வேண்டி வைத்திருந்தால், சுன்னத்தான வாழ்க்கை அங்க அந்த வீடு நடத்தப்பட்டால், வீட்டை சுத்தமா வச்சிருந்தால், அத்தரு போடப்பட்டால், பத்தி பொத்தி வைக்கப்பட்டால், சாம்பிராணி பகை போடப்பட்டால், ஒவ்வொரு வீட்டிலையும் குர்ஆன் ஓதணும், தொழுகணும். வீட்டை கபர் குழியாக ஆக்கி விடாதீர்கள் பெருமானா சொல்றாங்க. வீட்டை என்ன செஞ்சாதீங்க, கபர்ஸ்தானாக ஆக்கிடாதீங்க. வீட்டை தொழுவுங்க, வீட்டை குர்ஆன் ஓதுங்க, வீட்டை நறுமணமாக வையுங்கள். வீட்டை நறுமணம் கமலக்குடிதான் வைக்கணும். வீட்டை கொஞ்சம் கெட்ட வாட வர்ற மாதிரி வச்சோம்னா அங்கங்க போற சைட்டா ஒரு காட்டு காட்டிட்டு போயிடும். வீட்டுக்கு வந்து என்ன செய்யும், லேசா ஒரு காட்டு காட்டிட்டு போயிடும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள காத்து வர்ற மாதிரி வைக்கணுங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு காலம் மாறி போச்சு. என்னவா, ஒரு நேரம் கதவு திறந்தா காத்து வரட்டும் சொன்னோம். இப்போ கதவு மூடு, காத்து வெளியே போயிட போகுது, ஏசி காத்து அப்படிங்கிறாங்க. நிலைமை மாறுதா இல்லையா? வெளிக்காத்து உள்ள வரல, உள்ள வந்தா ஏதோ ஒரு புழுக்க வாட. சில வீடுகளுக்கு போனோம்னா ஒரு நிம்மதியா இருக்காது, ஏதோ ஒரு இருட்டடிச்ச மாதிரியே இருக்கும். அதெல்லாம் அந்த வீட்டுல ஏதோ பிரச்சனைக்குரிய இடங்களாக இருக்கும். அப்போ வீடு புதுசா கட்டுறோம் சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை கவனித்து, நாம நடைமுறைப்படுத்துவதை கவனித்து அந்த வீட்டுல சகுனம் ஏற்படும், அந்த வீட்டுல பரக்கத்தை ஏற்படும், அப்படி யுக்திகள் ஏற்படும், மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு கல்யாணம் முடிச்சோம். அந்த பெண்ணு உண்மையிலேயே ஒரு பரக்கத்தான பெண்ணாக இருந்தால், அதாவது எப்படி, அது ஒரு சுத்தத்தான வழியை கடைபிடிக்கக்கூடியதாக, அது கரெக்டா சரியாக தொழக்கூடிய பெண்ணாக, திக்ர் செய்யக்கூடிய பெண்ணாக இப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய வருகையினால இந்த வீட்டுல மிகப்பெரிய அபிவிருத்திகள் ஏற்படும். அது ஒரு மூலையில தொழுவது இல்லை, ஒண்ணு செய்யல, வீட்டுல உள்ளவனை தொழு வைக்கிறது இல்லை. இன்னைக்கு பெண்கள் நினைத்தால் வீட்டை அழகான எல்லாரும் தொழுகையாலே ஆக்கலாம். பெண்கள் சீக்கிரமா எல்லாம் எழுப்பி விட்டோம்னா வரமாட்டேன்னு சொல்லவா செய்வோம்? சொல்லுங்க பாப்போம். யாராவது வரமாட்டேன்னு சொல்லுவோமா? சொன்னா சாயா கிடைக்காது, எல்லாம் ஓடிடுவோம். இன்னைக்கு நாம ஆம்பளை எழுதி அவங்களும் எழுப்புறதுனால சரி போய் தொலை